ஹாய். இன்னைக்கு நான் உங்களுக்கு முடக்கத்தான் கீரை அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஹெல்த்தியான உடம்புக்கு நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு மூட்டு வலி சரியாக போயிடும், சளி இருந்தால் சளி இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கீரையை எப்படி இருக்கும் முதல்ல நீங்கள் கேமரா கொஞ்சம் க்ளோஸில் காமிக்க விஷயத்தில். இதுக்கு பபுள் வைன்னு பேர். இதனுடைய காய் பலூன் வைன், பலூன் வைன்னு பேர். அந்த பலூன் மாதிரி இருக்கும் அது காய், அந்த காய். அதனால தான் இதுக்கு பலூன் வைன்னு பேர். அதனால தான் இதுக்கு பலூன் வைன்னு பேர். அதை இந்த நெய் தக்காளின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி குப்பை போடுற இடம், அந்த மாதிரி இடங்கள்ல தான் தோட்டம் போட்டு கீரை தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது நம்ம வழியில் நடந்து. நான் இதை இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்படித்தான் இலை இருக்கும். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொத்தமல்லி இலையாம்மா அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி இருக்குது பார்த்தா. இது கொஞ்சம் இலை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கூட இருக்கும். தக்காளி இலை மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம போகிற வழியில் நடந்து போகிற பாதையில் குப்பை போடுற இடத்துக்கு பக்கத்துலலாம் செடி இருந்துச்சுன்னா, இந்த கண்ணுப்புள்ள செடிலாம் இருக்கும்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். எனக்கெல்லாம் கீரைக்காரக்கா அப்படி பறித்து கொடுத்தாங்க. நேற்றுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க, நான் வாங்கிட்டேன். வாங்கி ஏன்னா இது அவ்வளோ நல்லது. யார் பார்த்தாலும், வாக்கிங் நடந்து போகிறவங்க யார் பார்த்தாலும் அதை ஆஞ்சிருவாங்க. ஆஞ்சி உடனே வீட்டில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. ஒரே ஒரு நான் இப்போ உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, இப்படி இதை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பறித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை அலசிட்டு யூஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ இதை நிறைய பேர் இந்த இலையெல்லாம் ஆஞ்சி அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறாங்க. முடக்கத்தான் தோசை சொல்லிட்டு ஊற்றுறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வெரி சிம்பிள். சூப் பண்ணி காமிக்க போகிறேன். சூப் பண்ணி காமிச்சா அது நம்ம குடித்தோம்னா இம்மீடியட் ஒரு இதுக்கு தெரியும், புத்துணர்ச்சின்னு சொல்கிறோம்ல, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அது தெரியும். அந்த இதை செஞ்சு காமிக்க போகிறேன். நோ பட்டர், நோ ஆயில், நோ கார்ன்ஃப்ளோர், இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க ஹெல்த்தியான பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், தக்காளி பழம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை இந்த கீரையை போட்டு நம்ம இந்த கீரை வெந்தா பிறகு இறக்க போகிறோம். பட்டர் போடாமல் கொஞ்சம் லேசாக கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த கசப்புத்தன்மை கூட நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த கசப்பு டேஸ்ட் வைஸ் குடிக்கிறதுக்குமே நல்லா இருக்குங்கிறதுனால உங்களை நான் பண்ண சொல்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே உங்களுக்கு ஒரு 30 வயசு 35 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை பார்த்து கொஞ்சம் அலுப்பாக இருந்துச்சுன்னா அதை குடிச்சிங்கன்னா அந்த டயர்ட்னஸ் போயிடும். 45 வயசில் கால் நடந்து போயிட்டு வந்தோம், கால் வலிக்குது அப்படிங்கிறவங்க அது குடித்தா சரியாக போயிடும். என்ன மாதிரி அபவ் 60 இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இப்படி இருக்கிறவங்களுக்கு இது சரியாக போயிடும். இது டாக்டரால் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. பெரியவங்களால் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய கீரை. ஆனால் வளர்கிற இடம் நம்ம வீட்டை சுற்றி தான் வளரும். அது நமக்கு தெரியாமல் இத்தனை நாள் நம்ம இருந்திருக்கோம். இன்றைக்கி வாங்க நம்ம கீரை சூப்பு செய்கிறது. தேவையானது தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம். நான் இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இடிச்சுக்கிறேன். இடித்து போட்டால் அதை சாறு நல்லா லேசாக அப்படி இடித்தா போதும். இதை எடுத்துருங்க. அதை போடு. போதும். இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கேன். பாசிப்பருப்பை குக்கரில் ஏன் வேக போடலை அப்படின்னா, இது ரொம்ப வேகணும், குழைய வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு இந்த மவுர வேகணும்னு சொல்லுவாங்க, மலர வேகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வேக போட்டிருக்கு. இப்போ இந்த தண்ணியோட இந்த இடித்த வெங்காயம், இடித்த பூண்டு, இந்த தக்காளி பழம், இது எல்லாத்தையும், இந்த மிளகு, சீரகம் அவ்வளோத்தையும் வேக போட்டுருவோம். வேகட்டும். இது நல்லா தக்காளி பழம் நல்லா வெந்தா பிறகு, சாரெலாம் இறங்கினா பிறகு நம்ம கீரையை போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கீரையும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். எனக்கு 1 கட்டு கொடுத்தாங்க கீரைக்காரக்கா. நான் இதை நாளைக்கு இல்லாட்டினா நாளைன்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவையானதை இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை அலசிட்டேன்.
5 தடவை நம்ம வந்து நடந்து போகும்போது நம்ம கால் தடம் கூட மிதிப்பட்டிருக்கலாம். அதுக்காகத்தான் வந்து இதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது கழுவிருங்கன்னு நான் சொல்கிறது. சரியா? இப்போ இது நம்ம இது பருப்பு எல்லாமே எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெந்துருச்சு. பருப்பு வந்து நான் சொன்னேன்ல மலரை தான் வேகணும். இந்த அப்படி தான் வெந்துருக்கு. இருங்க, நான் கேமரா கிட்ட நான் காட்டுறேன். இல்லையா, நீங்கள் எனக்கு எடுத்து கொடுங்க, நான் காட்டுறேன். இந்த பருப்பு பாரு மலர வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஆனால் குழையாம மலர வெந்திருக்கு. இதில் வந்து இப்போ உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு கீரையும் போட்டோம்னா கொஞ்ச நேரம் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சரியா? இது நம்ம தண்ணி வந்து இப்போ 3 பேருக்கு தகுந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன். ஷிஃப்ட்டுக்கு, அவங்க அப்பாவுக்கு, எனக்கு சொல்லி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து முடக்கத்தான் கீரை வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கும். அது இருக்கக்கூடாது அப்படின்னு, அது இருக்கணும். இருந்தால் தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரியா? இப்போ இதோட இந்த கீரையும் போட்டுருவோம். இதனுடைய சாரெலாம் இறங்கட்டும். இந்த கீரை போட்டா பிறகு ஒரு 5 minutes வேகட்டும். 5 minutes வேகட்டும். வெந்தா பிறகு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கீரை போட்டா பிறகு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வேக போட்டிருக்கேன். எனக்கு வேணுங்கிற தண்ணி கொஞ்சம் சேர்க்கவும் செஞ்சேன் நான். அந்த எனக்கு வந்து இந்த கலரை பார்த்த உடனே இந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிற நினப்பு வந்துருச்சு. அதனால ஏன்னா இது எல்லா சத்தும் இறங்கியிருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து நான் போன தடவை நான் போடும்போதெல்லாம் என்ன பண்ணேன்னா, இந்த சூப் காலியான பிறகு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாயந்தரமாக குடிச்சிக்கிட்டேன் நான். அப்படியும் நம்ம பண்ணலாம். இதோடய முடிச்சாலும் போட்டு இல்லை கீரை போடுங்க. கீரை வேண்டியது இல்லை. டாக்டர்ஸ் எல்லாரும் பரிந்துரைக்கக்கூடிய அருமையான கீரை. சிம்பிள் அண்ட் ஈஸி. ஆமாம், சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம பட்டர் போடுறதுனாலும் போடலாம், ஆனால் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஹெல்த்து. நம்ம இன்னைக்கு கால் வலி கை வலி இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக இது சரியாக போயிடும். இந்த கீரையோட சூப் இன்னைக்கு கீரை வந்த அன்னைக்கு ஷீத்தல் வந்ததுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக போச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது.